சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 2, 3 டைம் நல்லா கழுவிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு வடசட்டி வச்சுக்கலாம். வடசட்டி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு தொளிச்சு வச்சுருக்கோம். அந்த பூண்டு கூட சோம்பு, சின்ன சைஸில் ஒரு பட்டை, அவ்வளோதான். இது 2 மட்டும் போதும். இது 2 மட்டும் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ இந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கறி அது கூட சேர்த்திக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த 3 பொருள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணி சேர்த்தாமையே இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அதிலேயே எண்ணெயிலேயே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கறிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். அவ்வளோதான். இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லாவே சுண்டிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.